ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி மாவே இல்லாமல் புட்டு செய்ய போகிறோம். நிறைய பேர் புட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை சலிச்சு அதுக்கப்புறம் ஆவி பிடிச்சி புட்டு செய்யணும். ரொம்ப லென்த்தியான ப்ராசஸாக இருக்கிறதுனால புட்டு செய்யவே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி மாவு இல்லாமலே நல்ல டேஸ்டியான விதத்தில் நம்ம புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு இட்லி செஞ்சுட்டு 5 இட்லி மீதம் ஆயிடுச்சு. இப்போ அந்த 5 இட்லி வச்சு தான் நான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துருக்கிற இட்லியை சும்மா லைட்டாக தண்ணியில் முக்கி எடுத்துட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிடுங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா ஒரு 30 செகண்ட் விட்டாலே போதும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் 1 நிமிஷம் கூட நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் இட்லியை நல்லா உதிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது இட்லி நல்லா பொடியாக உதிராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுக்கிறேன். காட்டன் துணி ஒன்று எடுத்து அதை தண்ணியில் நனைச்சி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த துணி தான் இப்போ நான் இட்லி தட்டு மேலே போட்டிருக்கேன். உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிற இட்லியை இப்போ இதில் சேர்த்துடுறேன். புட்டு கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யறதுக்குன்னு ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணி எடுத்து வச்சுக்கோங்க, எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இது மேலே போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் குக் பண்ணிக்க போகிறேன். சரியாக 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவில் நம்ம புட்டு எப்படி ரெடி பண்ணோமோ அதே போல் நம்ம இட்லி வச்சு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு ஸ்வீட் வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதா இருந்தால் கேரட் துருவம் இல்லையா, அந்த காய் துருவலை வச்சு நீங்கள் வெல்லத்தை துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இது போல் நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி வெல்லத்தை துருவிட்டு சேர்த்தோம்னா வெல்லம் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரண்டியை வச்சு ரொம்ப அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா உதிரியாகவே வரும். காலையில் செஞ்ச இட்லி மீந்து போச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் காஞ்சது போல் இல்லை ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவே இல்லாமல் இட்லியை வச்சு அதுவும் மீதமான இட்லியை வச்சு சூப்பராக நல்லா டேஸ்டியாக புட்டு ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.